Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு வேஸ்டா இருக்கிற கிளாக்கை எப்படி ரீடிசைன் பண்ணலாம் நம்மளே அப்படினு. இத பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இருக்கிற பழைய கிளாக் அதோட அவுட்டர் டிசைன் வந்து உடைஞ்சு போச்சு. சோ இத பார்க்க ரொம்ப ப்ளைனா இருக்கு, பழசா தெரியுதுன்றதுனால அத என்ன பண்ணலாம், பெயிண்ட் அண்ட் நம்ம கிட்ட இருக்க பீட்ஸ் வச்சு அத ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கோல்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி அது அவுட்டரை வந்து black கவர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஒரிஜினல் கிளாஸ் மிரர் வைக்காம இந்த மாதிரி பிளாஸ்டிக் மிரர்ஸ் நம்ம வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயே நிறைய கிடைக்கும். அதை வச்சு சுற்றி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். பெரிய பெரிய சைஸ் மிரர்ஸ் இருந்தாலும் அதை கூட நம்ம ஸ்டிக் பண்ணால் இன்னுமே பார்க்க ப்ராடாக இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த சைஸ் தான் கரெக்டாக இருந்தது. ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சு ரேண்டமாக நானே வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே இப்போ நல்லா பிரைட்டாக இருக்குது, ஷைனிங்காக எஃபெக்டாக இருக்குது. ஸோ இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நான் இதுக்கு மேலே அடிஷ்னலாக பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைஸ் கோல்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 சைட்ஸ்லேயும் இருக்கிற ஸ்டாண்டில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ 4th சைட் பார்த்திங்கன்னா எனக்கு உடஞ்சிருச்சு, அது இல்லை. ஸோ அதனால் இந்த 3 சைடு மட்டுமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். இப்போது அந்த பீட்ஸ் ஒட்டினதும் அது நல்லாவே எடுத்து காட்டுது. நெக்ஸ்ட்டு அதை விட குட்டி சைஸ் பீட்ஸ், கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஹாஃப் பீட்ஸு. ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அகெயின் சேம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த மிரரோட சென்டர் போர்ஷன்ஸில் எல்லா பீட்ஸையும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேம் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன மாதிரி பீட்ஸ் இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாம்பாரில் யூஸ் பண்ணுற பருப்பை கூட நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும் பீட்ஸ் மாதிரியே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ண இன்னும் அதோட டிசைன் வந்து ஆட் ஆகிட்டே போகும். பார்க்க கடையில் வாங்கின மாதிரியே ஒரு லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லீஃப் ஷேப்பில் இருக்கிற கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சுட்டு அடிஷ்னலாக இன்னும் டிசைன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதிலே ஸ்டாப் பண்ணணுன்னாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம டிசைன்ஸ் ஆட் பண்ண கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து என்கிட்ட இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணுறேன். இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் லேயரில் இந்த பீட்ஸை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் 4 சைட்ஸுமே இந்த மாதிரி தான் ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன் கம்ப்ளீட்டாக. ஃபெவிகால்ன்றதுனால சீக்கிரமே காஞ்சிரும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு கலர் பீட்ஸ் வந்து கிடைக்கும் பேக்கெட்ஸில். இப்போது ஒரு சைட் ஃபுல்லாக சுற்றி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ரேண்டமாக எந்த பொருளையுமே நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிளாக் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.